இங்கே யூஎஸ்பியில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனுமே வருது. அண்ட் கியர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அண்ட் 6 ஸ்பீட்லையுமே நம்ம இப்போ வந்து வேரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக இந்த வெஹிக்கிளில் 3 வேரியன்ஸ் வருது, பேஸு மிட்டு டாப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 வேரியன்ஸுக்கு ஏற்றாப்புல தான் வந்து எல்லாமே வந்து சேஞ்சஸ் இருக்குது. மெயினாக இந்த வெஹிக்கிளில் இங்கே சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வருது. ஸோ இது வந்து மிட் வேரியன்ட்ன்றதுனால இந்த சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து பேனரோமிக் சன்ரூஃப் வருது. பேஸ் வேரியன்ட்ல சன்ரூஃபே வராது. அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்து நமக்கு இங்கே டாப்பில் கொடுத்துருக்காங்க. நம்மளால இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே கிளாஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கூலிங் கிளாஸ்க்கானது. அண்ட் அது இல்லாமல் இங்கே பவர் லாக்குக்கான பட்டன் அண்டு இந்த லைட்ஸுக்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சன்ஷேட் இருக்குது. சன்ஷேட்லேயுமே இங்கே மிரர் வச்சு கொடுத்துருக்காங்க, நைஸ் ஒன். அண்ட் இந்த பக்கம் மிரர் வராது, பேப்பர்ஸ் ஏதாவது நம்ம வச்சுக்கலாம், ரைட். அண்ட் இங்கே நமக்கு டிஜிட்டல் ஐஆர்விஎம் கொடுக்கல, நார்மல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கிளாஸ் வந்து பயங்கர ஷைனியாகவே இருக்குது அண்ட் நல்லாவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே ஸ்டீரிங் அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து இங்கேருந்துமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டீரிங்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த வெஹிக்கிள் ஆடாஸ் கொடுக்கல, பட் 6 ஏர் பேக்ஸ் வருது. அண்டு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது வித் இபிடி, அண்டு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, ரியர் பார்க்கிங் கேமரா இருக்குது. இந்த வெஹிக்கிளில் 360 டிகிரி கேமரா கிடையாது. ஸோ ரியருக்கு மட்டும் நமக்கு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து லெதரைட் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. அண்ட் நம்ம இப்போ வந்து ரியர் சீட்ஸில் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸ், டியூவல் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. அண்ட் இங்கே வந்து மெயினாக இந்த ரெவெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 3 சீட்டுக்குமே ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்ஸ் வந்துடுது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பேஸ் வேரியன்ட்ல மிட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ல மட்டும் 6 ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் அண்ட் இங்கே ஏசி வென்ட்ஸ். அண்ட் ஏசி வென்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டியூவல் கிளைமேட் ஜோன் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்து டாப் மாடலில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஏசி வென்ட்ஸ் இருக்குது. இங்கே சின்னதாக வந்து மொபைல் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சி போர்ட்டுக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. அண்ட் இங்கே ஏ போர்ட்டுக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. அண்ட் நமக்கு ஹெட்ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பிகாஸ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு கோவ் மாதிரி இருக்குது, நல்ல ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க ஹெட்ரூம் சப்போர்ட்டுக்காக, நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம்மே பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு நல்லாவே நான் வந்து நல்லா பேக்கில் தள்ளி இருக்கேன் இந்த சீட்டை. லெக் ரூம்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ரியரை பொறுத்தவரை சூப்பர்னே சொல்லலாம்.